வேண்டுமென்றே திட்டமிட்டு தெய்வ பிறவியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவதூறாக இழிவாக பேசிய வாய்க்கொழுப்பு பிடித்த பித்தம் தலைக்கு ஏறி உளறிய ராஜாவை எம்பி கண்டித்து நடக்கின்ற ஆர்ப்பாட்டம். தெய்வ பிறவி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை நிறுவன தலைவர், கோடான கோடி தமிழ் மக்களை வாழ வைத்த தெய்வம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இன்றைய தினம் 2 கோடி தொண்டன் இருக்கிறார் என்று சொன்னால் அது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் தோற்றுவித்த இயக்கத்தினால் 2 கோடி தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். என்னை போன்றவர்கள் உங்கள் முன்னிலே பேசுவோம் என்று சொன்னால் அது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் உருவாக்கிய கட்சி இருந்த காரணத்தினாலே. இங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற பொறுப்பாளர்கள், இந்த வீதியே நிரம்பி குலுங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைத்த தலைவர் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர், மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சில தலைவர்கள் இருக்கின்றார்கள் தன் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். ஆனால் நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்து ஒப்பற்ற தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர்களை பற்றி இழிவாக அவதூறாக பேசிய ராஜா அவர்களை கண்டித்துத்தான் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம். சிந்தித்து பாருங்கள். அவர் தெய்வ பிறவி, அவரை பேசுவதற்கு என்ன காரணம்? வேறு வழி இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் அபரிதமான வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டு அந்த பொறாமையின் உச்சிதான் நம்முடைய தலைவரை பற்றி விமர்சனம் செய்திருக்கின்றார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து எத்தனை ஆண்டு காலம் ஆகிறது? இத்தனை ஆண்டு காலம் கழித்து பேசுவது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? நம்முடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாத சில தீய சக்திகள் இன்றைக்கு விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய தலைவரை பற்றி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுதே சொன்னார், தீய சக்தி திமுகவை வேரோடு பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்னது இன்றைக்கு நிஜமாகிக் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்டவர்கள் நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அனுதாபி பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் பலகலைகளிலே பேசியிருப்பார், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அனுதாபியே அந்த அளவுக்கு பேசுகிறார் என்று சொன்னால் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் உருவாக்கிய தொண்டன் எந்த அளவுக்கு மனம் காயப்பட்டிருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.